வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது என்ன தகவலை பற்றி நான் தெரிவிக்கப் போகிறேன் என்றால், இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்று எண்ணற்ற தீர்ப்புகளும் உள்ளது. அது மட்டும் அல்லாமல் அதில் எந்த வகையான பத்திரங்களை பதிவு செய்யலாம், எந்த வகையான பத்திரங்களை பதிவு செய்யக்கூடாது, எந்தெந்த அலுவலகத்துக்குரிய ஆவணங்களை அங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும், அதில் ஏதேனும் இல்லாமல் இருந்தால் அந்த பத்திரத்தை எப்படி நிராகரிக்க வேண்டும், அது மட்டும் அல்லாமல் பட்டா மாற்றம் செய்கின்ற போது என்னென்ன ஆவணங்களை அடிப்படையாக வைத்து பட்டா மாற்றம் செய்ய வேண்டும், இது அனைத்தும் தெரிந்தும் தெரியாதது போல் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை இரண்டும் சேர்ந்து எண்ணற்ற தவறுகளை செய்து எனது தாய்க்கு உரிய உரிமையை பறிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மன உளைச்சல் என்பது எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஏற்றாற்போல் உள்ள அனைத்து ஆவணங்களையும் என்னால் பெறப்பட்டிருக்கு. சரி, வாங்க அதோடைய முழுமையான விவரத்தை இப்போ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய 2 வகையான வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை சம்பந்தமான கோப்புகள் தான் இது. அவங்களிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டவை. இதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதாவது 2007ஆம் ஆண்டில் வடக்கநந்தல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் எனது தாயிடம் ஒரு கிரைய ஆவணத்தில் 5 சென்ட் என்னுடைய தாயோடைய பெரியப்பா பேரன் ராஜா என்பவருக்கு கிரயமாக கொடுப்பதற்காக அழைத்து சென்று அந்த பத்திரத்துடன் சேர்த்து விடுதலை ஆவணமும் பதிவு செய்யப்பட்டு என் தாய்க்கான உரிமையை முழுமையாக பறிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பறிப்பதற்கான உரிமைகளை அனைத்தையும் பறிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதனால் அந்த பத்திரம் சொல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செல்லாது என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு 17/5/2007ஆம் ஆண்டில் ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்குது பத்திரப்பதிவுத்துறையால். அந்த சுற்றறிக்கையில் மூதாதையர்கள் சொத்துக்கள் இருக்குமே ஆனால் மூதாதையர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய இறப்பு சான்று வாரிசு சான்றை அந்த பத்திரம் பதிவின் போது கொடுக்க வேண்டும். மற்றும் வருவாய் ஆவணங்கள் பட்டா, சிட்டா, ஆப்பதிவேடு இது போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பத்திரத்தில் பதிவு செய்யும் போது பத்திரப்பதிவுத்துறையால் பார்க்க வேண்டிய முன் ஆவணங்கள் என்று சொல்ல போனால் தாய் பத்திரம், அதுக்கடுத்தது எத்தனை பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்தந்த சர்வே நம்பருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆய்வு செய்ய வேண்டும். பதிவுத்துறையில் வில்லங்க சான்றை அவங்க அவசியம் பார்க்கணும். வருவாய்த்துறை மூலமாக அவங்க பெறக்கூடிய ஏரிஸ்டரை அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது மட்டும் அல்லாமல் இந்த ஈசிலேயே சில விஷயங்களை முன் ஆவணங்களில் எத்தனை பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் சில நபர்களுக்கு தெரியாத ஆவணங்கள் என்னால் தெரிந்து நான் போய் சார் பதிவு நிலையத்தில் கேட்டும் எனக்கு வழங்கப்படவில்லை. அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா OH, RH, SR அப்படின்னு ஒரு பதிவுகளும் ஒரு ஆவணங்களும் அங்கே இருக்குது. அந்த ஆவணங்களை கூட எனக்கு தெரிந்தும் நான் கேட்டும் எனக்கு தர மறுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ இஷ்யூவில் என்னுடைய தாய்கிட்ட 2007 விடுதலை பத்திரத்தின் மூலமாக எனது தாய் மாமன் அபகரிக்கப்பட்ட சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிழை ஏற்படுகிறது. அதில் என்னன்னா 368/9 என்பதற்கு பதிலாக வேறு ஒரு சர்வே நம்பரில் 369/9 என ஒரு பிழை ஏற்பட்டிருக்கும். இரண்டாவது பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வே எண் 448/2A1 2C1 அதுக்கடுத்து 3A1 3C1 அப்படின்னு 2 விதமான சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்களில் என்ன பிழை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2A2 2C2 அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த சொத்துல தான் ஒரு பிழை ஏற்படுது. என்ன அப்படின்னா பட்டாவில் 31 சென்ட் என்று இருக்கும். ஆனால் பத்திரம் எங்கள் அம்மா எழுதி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த விடுதலை பத்திரத்தில் 29 சென்ட் என்று மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2+2 4 சென்ட்டுக்கு உண்டான உரிமை எனது தாய்க்கு இருப்பது என்பது என்னுடைய வாதம்.
2வது பாயிண்ட்ல அது ஒரு தவறு. 3வதா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனது தாய் மாமனுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளார்கள். எனது தாய்க்கு நானும் எனது தங்கையும் உள்ளோம். ஆனா என்னுடைய தாத்தா பாட்டிக்கு உரிய சொத்தில் எனது தாய்க்கும் எனது தாய் மாமனுக்கும் மட்டும் நேரடி உரிமை இருந்தாலும், பிறப்பால் பேரப்பிள்ளைகளுக்கு அந்த சொத்தில உரிமை இருந்தாலும், எனது தாயும் எனது தாய் மாமனும் உயிரோடு இருக்கின்ற பட்சத்தில் அவங்க எங்கள் மாமா என்ன பண்ணியிருக்கணும்னா, 2ல் 1 பங்கு எங்கள் அம்மாயிடமிருந்து விடுதலை பெற்றிருந்தால் அது சரி. ஆனால் அந்த பத்திரத்திலே தவறான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். 5ல் 2 பங்கு என்று எங்கள் தாய் மாமனுடைய மகள்கிட்டையும் என்னுடைய தாய்கிட்டையும் விடுதலை வாங்குறார். அந்த பத்திரத்தில் 3 பேர் மட்டும் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒன்று எனது தாய் மாமன், இன்னொன்று என்னுடைய தாய் மாமனுடைய மகள். இந்த 3 பேர்த்துடைய பேர் அந்த பத்திரத்தில் இருக்கும். மீது 2 பேர்த்துக்கு உண்டான பெயர் அதில் இருக்காது. அந்த 2 பேரும் நானும் என் தங்கச்சி என்பது என்னுடைய வாதம். என்னுடைய மாமாவுடைய வாதம் என்னுடைய மகன்கள் என்று கூறுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இதில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பேரப்பிள்ளைகளும் பிறப்பால் அந்த சொத்துக்கு உரிமையானவர்கள் என்று இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தம் செய்கின்ற போது பிரிவு 20 சொல்லப்பட்டிருக்கு. இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 6 என்ன சொல்லுதுன்னா, பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான பங்கு உள்ளது என்று சட்டம் சொல்கிறது. இந்த பிரிவு 6 மேற்கோள் காமிச்சு 2005 பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு சுற்றறிக்கையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த சுற்றறிக்கையை பிறப்பிப்பதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால், ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்ட பதிவாளர் தான் அந்த சட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை கேட்டு மனு செய்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை தலைவரிடம். அதுக்காக தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு 2005. அந்த கடிதமும் நான் வைத்துள்ளேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2007 17/5/2007 இந்த ஆவணங்கள்லாம் வைத்து தான் பத்திரம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பட்சத்தில் என்னுடைய தாத்தாவுடைய இறப்பு சான்றை கொடுக்கப்படவில்லை, என்னுடைய தாத்தாவுடைய வாரிசு சான்றை கொடுக்கப்படவில்லை. ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவை ஒட்டாமல் எங்கள் தாய் மாமனின் மகளுடைய ஃபோட்டோவை ஒட்டப்பட்டு விடுதலை பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த விடுதலை பத்திரம் தவறான முறையில் பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நான் என்ன பண்ணுறேன், 77 ஆக்டை பயன்படுத்தாமல் அதோடு சேர்த்து 22, 55, 68 அப்படிங்கக்கூடிய 3 பிரிவுகளும் அந்த 3 பிரிவும் சேர்த்து தான் இந்த பத்திரத்தை ரத்து பண்ண சொல்கிறேன். அதாவது விடுதலை பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி ஒரு மனு கொடுக்குறோம். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை விசாரணைக்கு அழைப்பாணை அனுப்புகிறாங்க. அந்த விசாரணைக்கு அனுப்பப்பட்டதில் எனது தாயிடம் எனக்கு உண்டானதையும் நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுத்துப்பூர்வமாக எழுதி அனுப்பியிருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எனது தாய் மாமனிடம் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கும் அவருடைய மகளுக்காகவும் அவர் எனது தாய் மாமனை பதிவு செய்து ஒரு அட்வொகேட் மூலமாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். இதை பரிசீலனை செய்த மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலர் திருமதி ரூபியா பேகம் அவர்கள் ஒரு செயல்முறை ஆணையை பிறப்பிக்கிறாங்க. அந்த செயல்முறை ஆணை பிறப்பிப்பதில் ஒரு பிழை ஏற்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனது கிராமத்தில் இருக்கக்கூடிய எனது உடன் படித்த சகோதரி சுதா அவங்களுடைய தந்தை வாங்கிய சொத்துல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா 151 என்பதற்கு பதிலாக 155 என பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி செய்யப்பட்ட அந்த பத்திரத்தை 3 ஏக்கர் நிலம் உள்ள சொத்துக்கு மாவட்ட பதிவாளர் அவர்கள் அந்த பத்திரத்தையே ரத்து செய்ய சொல்லி செயல்முறை ஆணையை பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னுடைய தாயுடைய விடுதலை பத்திரத்தில் ஒரு சர்வே நம்பர் தவறாக இருக்கிறது. கூடுதலாக இருக்கக்கூடிய 31 சென்டில் 29 சென்ட் தான் இதில் இருக்குது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி வாரிசுகளை மறைக்கப்பட்டிருக்கு. பத்திரத்தில் உரிமை உரிய எனது தாய் போட்டோவை ஒட்டாமல் எனது தாய் மாமனின் மகளுடைய போட்டோவை ஒட்டப்பட்டிருக்கு. இத்தனை
பிரச்சனைகளும் உள்ள எனது தாய்க்கு உண்டான அந்த விடுதலை பத்திரத்தை மட்டும் ரத்து செய்யாமல் நீதிமன்றத்துக்கு சென்று உரிமையல் நீதிமன்றத்தில் மனு செய்து பரிகாரம் தேடிக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி ஒரு செயல்முறை அணைய பிறப்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயத்த மேற்கோள் காமிக்கிறாங்க. அங்கதான் ஒரு ஹைலைட்டே இருக்கு. அடுத்த வீடியோவில் வருவாய்த்துறை சார்ந்த தகவல்கள் இருக்கும். இதோடைய தொடர்ச்சி 3 பாகங்களாக போடப்படும். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.